ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில 6 to 7 வந்து வெற்றிலை தீபம் வந்து போடல, கொஞ்சம் வேலைலாம் இருக்குன்றதால மதியானம் 1 to 2 வந்து போடலான்னு சொல்லிட்டு போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நேத்து வந்து அன்பு பாக்கியராஜ் அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களை பார்த்தா வெற்றிலை தீபம் வந்து நான் போட்டிருந்தேன், இப்ப வந்து லேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வெற்றிலை தீபமே போட்டிருந்தேன், இப்ப வந்து லேண்ட் வாங்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம், பல கஷ்டங்களை தாண்டி இந்த லேண்ட் வந்து வாங்கியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்த்துக்கள் சிஸ்டர். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம்னா அது செய்யறதுக்கு முன்னாடி இது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. கண்டிப்பா வந்து நம்ம தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வந்தா அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செய்யறப்ப பல கஷ்டங்கள் வரதா செய்யும், மனம் தளராம கண்டிப்பா வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. எதுவுமே வந்து நம்மளுக்கு அவ்வளவு ஈஸியா வந்து கிடைச்சிடாது, கஷ்டப்பட்டாதான் அதோட அந்த பொருளோட அருமை வந்து நம்மளுக்கு தெரியும். மனம் தளராம போட்டுக்கிட்டே வாங்க, கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து நடக்கும். இன்னைக்கு வந்து 1 to 2 தான் வந்து படிச்சிருந்தேன். பூ கட்டுறதுக்கு வந்து டைம் இல்ல, கடகன்னு பூ பறிச்சு வெத்தலை எல்லாம் பறிச்சு டைமுக்கு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம ஃபேமிலில சுபா சிஸ்டருக்கு பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். எப்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்.